இன்றைக்கி ஒரு புது ரெசிபி பண்ண போகிறேங்க. ப்ரெட்லேயும் சேமியாவையும் வச்சு, ஆனால் ஒரே வெஜிடபிள்ஸ் தான், ஒரே மசாலா தான், வேறு எதுவுமே இல்லை. என் கிச்சனே அப்படியே பார்த்துக்குங்க. இன்றைக்கி என் கிச்சனை காட்ட போகிறேன், பார்த்துக்குங்க. ஸ்டோர் ரூம் ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன். ஃபுல் கிச்சன் காட்ட முடியல, அதனால் இதை மட்டும் பாருங்கள். என்னென்னா, ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் சில்லி சொல்லலாம், வெஜிடபிள் ப்ரெட்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் சேமியா. இது கிச்சடி கிடையாது, இது வந்து சேமியா உப்புமாவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பேர் என்னன்னு தெரியல, ஆனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போய் ப்ரெட்டு எனக்கு அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்க, ப்ரெட் சில்லி வாங்கித்தாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. வீட்டிலே இருக்கிறத வச்சு சாஸ் கீஸ் எதுவுமே இல்லாமல், உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் செய்கிறேன். ரெண்டுலேயுமே பாருங்கள், எண்ணெய் போட்டுவிட்டேன். ரெண்டுலேயுமே வெங்காயம் போடுறேன். நல்லா வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வணங்கினதுக்கப்புறம் ரெண்டுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பிஞ்சு போடுறேன். எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள், இவ்வளோதான், அதிகமாகலாம் இல்லை, போடுறேன். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். இந்த மழைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது. குழந்தைங்க வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க. தக்காளி போடுறேன். உப்பு, இதில் சால்ட்டு, அதில் கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா நான் வீட்டிலையே செஞ்சது, பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு. ஒரு நாளைக்கு நான் அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். கரம் மசாலாவும் பாருங்கள், எந்த ஸ்பூனில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இத்தினூண்டு தான் போடுறேன். அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். ரெண்டுலேயுமே ஒரே மசாலா. ஒரு கேரட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி நான் போடுறேன். இது நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் தண்ணி தெளிப்பேன். அதில் வந்து தண்ணி ஊற்றிருப்பேன், ஒரு கிளாஸ் தண்ணி, இதில் வந்து 1/4 கிளாஸ் தண்ணி. அவ்வளோதான். கேரட் போட்டு, கேரட்டையும் ஒரு கேரட் வேகணும், அதனால் ஒரே கேரட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டேன். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வேகக்கூடாது, அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குது, நான் செய்கிறது கரெக்டாக அப்படி இல்லை, ஏதாவது நான் தப்பாக செய்கிறேனா, இல்லை டேஸ்ட் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் தெரியுங்க. நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ப்ரெட்டை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா ஸ்கொயராக அழகாகவும் இருக்கும் பார்க்க. ப்ரெட்டு வந்து உடையாமல் இருக்கும். என்ன சொல்கிறது, தூளாகி உப்புமா மாதிரி களி மாதிரி ஆகாமல் தனித்தனியாக ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எடுத்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். என் பொண்ணும் கட் பண்ணிடுறா பாருங்கள். இப்படி கட் பண்ணி பிளேட் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதை தான் வந்து அந்த மசாலா எல்லாமே, அந்த காய் எல்லாமே வணங்கி நல்லா ட்ரை ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இதை போட்டு ஒரு பெரட்டிடணும். இந்த மாதிரி ப்ரெட் கட் பண்ணி போடுங்க. ஏன்னா ப்ரெட் வந்து தூள் ஆகிடும் அந்த டேஸ்ட்டை. இது வந்து வீட் ப்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் ப்ரெட், மில்க் ப்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா உடம்புக்கு ஹெல்த்திங்க. எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது. டேஸ்ட் வைஸும் இருக்கணும், ஹெல்த் வைஸும் நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா. அதனால தான் கேரட்டு, கேப்சிகம், அதனால் வெஜிடபிள்ஸும் அப்பப்போ குழந்தைங்களுக்கு நான் சேர்த்துறது. பாருங்கள், தண்ணி வந்துருச்சு. இப்போ தான் வரும்போது இதில் கேப்சிகம் நான் போடுறேன். அதே மாதிரி இது பாருங்கள், மசாலா நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கேப்சிகம் நான் போடுறேன். அதெல்லாமே ஒரு பெரட்டணும். பெரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை எடுத்து இதில் போட்டு மூடி வச்சிடணும். ப்ரெட்டை எதுவுமே வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரட்டிட்டு ப்ரெட்டை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு, இதில் வந்து வந்துருச்சு. இது வந்து சேமியா வந்து இதில் நம்ம போடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டணும் சேமியாவை நல்லா ஒரு பெரட்டிட்டு லாஸ்ட்டாக சேமியா இறக்கும்போது நாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் போடணும், 1 ஸ்பூன் எண்ணெய். அப்போ வந்து நமக்கு எண்ணெய், ஏன் அந்த 1 ஸ்பூன் எண்ணெய் போடுறேன் அப்படின்னா, அப்படியே அந்த சேமியா நான் காட்டுறேன் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பிளேட்டுக்கு. அதை கையில் நான் சூடாக இருக்குது, இருந்தாலும் நான் தொட்டு காமிக்கிறேன். அப்படியே பொலன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கணும் சேமியா, முள்ளு மாதிரி ஆகிடக்கூடாது. பாருங்கள், அந்த தண்ணிக்கு அந்த சேமியா கரெக்டான, அதுக்கு தான் நான் 1 கிளாஸ் தண்ணி, சின்ன கிளாஸ், அந்த ரீகல் கிளாஸ் இருக்குது பாருங்களா, அந்த கிளாஸில் தான் நான் தண்ணி போடுறேன். பாருங்கள், அதை நான் பெரட்டுறது உடையவே உடையாது. தண்ணி அதிகமாக இருந்தால் தான் கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்துடும். ப்ளஸ் ஏன்னா கொதிக்கிற தண்ணியில் போடுறோம், சாஃப்ட்னஸ் வந்துடும், வெந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று ஒரு சேமியா ஒட்டாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த லாஸ்ட்டாக இந்த எண்ணெய் போட்டு இறக்குறது. ப்ரெட்டும் அப்படி தான் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கிளறினாலும் உடையாது ப்ரெட். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போட்டோன்னே நான் மூடி வச்சிடுறது. அதோட இதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்காது. பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு, அப்படியே ரஃப்பாகாது. எவ்வளோ நேரம் வச்சாலும் காயாதுங்க இந்த ப்ரெட். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். 11 o'clock சாப்பிட, இல்லை டிஃபனாக கூட பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால பிள்ளைங்க வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே தெரியாது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது. பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ரெட்டு. இதே மாதிரி பாருங்கள், இந்த
சேமியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எந்த சேமியாலையும் பண்ணலாம், நான் ஆர்டினரி சேமியாவில் பண்ணலாம். பாருங்கள் அப்படியே உதிரும், ப்ளஸ் சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும். அதுதான் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டிலே வெரைட்டியாக செய்யும்போது குழந்தைங்க வெளியில் கேட்கவே மாட்டாங்க. இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வாய் சாப்பிட்டு பார்த்தா அப்போதைக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. சில்லி ப்ரெட்னால் வாழ்க்கையில் இனிமே ஹோட்டலுக்கே போக வேணாம், வீட்லேயே எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்றலான்னு இருந்தது. சேமியா அட்டகாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.